இந்த சைபர் கிரிமினல்ஸ் ஆர் மோர் sophisticated than any governments. ஒன்ஸ் டிரான்சாக்ஷன் லீகல் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், இது வந்து கிரைம்ல வராது. ப்ளஸ் ரொம்ப முக்கியமாக சினிமா எல்லாமே, அது சினிமா கிடையாது, சாஃப்ட்வேர் கிடையாது, மால்வேர். இது வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கான பிளேஸா இல்லை ஹேக்கர்ஸ் வந்து பண்ற விஷயமான்ற ஒரு கன்ஃபியூஷன் எங்களுக்குள்ள எப்போவே இருக்கும் சார். சோஷியல் மீடியாவில் கொடுக்கக்கூடிய பர்சனல் ஆப்ஸ்ன்னு நம்ம நினைக்கிற எதுவுமே நீங்கள் சொன்ன மாதிரி பர்சனல் ஆப் கிடையாது. ஸோ இவர்கிட்ட நம்ம ஒரு 50,000 ரூபா அடிக்கணும்னா இவருக்கு ஒரு 5,000 ரூபா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். Never ever worry about yourself. Don't self blame yourself. போலீஸ்க்கே இது ஒரு பிரச்சனை இருக்கு சார். நிறைய விஷயம் ரிப்போர்ட் ஆகாததுனால அவங்களால வந்துட்டு ஆக்ஷனே எடுக்க முடியாது. ஃப்ரம் ஸ்கூல்ல இருந்தே எஜுகேட் பண்ணுங்க. நீங்க கடன் வாங்கினாலும் உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு சட்டம் இருக்கு. ஸ்டாப் NCI அப்படின்னு .orgன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. எந்த இமேஜை வந்து உங்களோட இமேஜை வச்சு செக்ஸ்டார்ஷனுக்கோ டீப் நியூடுக்கோ இந்த மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஆனா அவருக்கே கூட ஒரு சைபர் கிரைம்ல மாட்டிக்கிட்டாருன்னா என்ன பண்ணணும்னு தெரியாது அப்படிங்கிற பாயிண்ட்ல தான் நாங்க பேசவே ஆரம்பிச்சோம். ஸோ இல்ல இது வந்து சீரியஸ் இஷ்யூ. ஏன்னா ஒருத்தர் சாதாரணமா ஒரு மளிகை கடை வச்சுக்கிட்டு இருக்கிறவர் ஏமாறுறாரு, ஒரு ஸ்டூடெண்ட் ஏமாறுறாரு அப்படின்னா கூட இட்ஸ் மேக் சென்ஸ். ஆனா ஒரு டெக்னாலஜியில் இருக்கிற அவர் தான் அந்த மொபைலுக்கு தேவையான ஒரு சாஃப்ட்வேரை கிரியேட் பண்றவரா இருப்பாரு, ஏன் சைபர் செக்யூரிட்டியில இருப்பாரு, அவரே கூட ஏமாந்துறது கூட ஓகே. பட் ஏமாந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்? இதில் நீங்கள் சொன்னதில் பார்த்தீங்கன்னா ஸ்பூஃபிங். ஆக்சுவலி நேற்று என்னோட கிளைண்ட்டுக்கு ஒரு பிரச்சனை. ஒரு ஆஸ்திரேலியன் கிளைண்ட். அவங்க வந்து அவருடைய டொமைன் .com.au ஏயுன்னு சொல்கிறது ஆஸ்திரேலியன் டொமைன். ஓகேங்களா? ஸ்பூஃபிங் எப்படி நடந்திருக்குன்னா, இங்கே வந்து .com ஓகே, அதில் வந்து ஒருத்தர் அதை இதை எடுத்துருக்கிறாரு, இதை டொமைன் எடுத்துட்டு ஸ்பூஃப் பண்ணுறாரு. ஈஸியாக இமெயில் வந்து .comல போட்டு அதே அவர் கம்பெனி நேம் .com பார்த்தா ஏயு தான் மிஸ்ஸிங் ஆகுது. ஓகேங்களா? என்ன சொல்கிறார், ரியல் எஸ்டேட் அது, நீங்கள் கொடுத்த அட்வான்ஸ் எல்லாம் ஓகே, எனக்கு மிச்ச பணம் இருக்குது, நீங்கள் அதை எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்ட்டு இவரோட பேரில் போகிறது. அவன் அந்த கிளையண்ட் வந்து அவருக்கு அடுப்பி, இது நேற்று மத்தியானம் நடந்தது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, என்ன சார் ஆச்சு, நான் வந்து டெவலப்பர், இப்போ நான் பேனிக் ஆக முடியாது, என்ன ஆச்சுன்னு நான் வந்து இது பண்ண முடியாது. ஸோ ஐ ஃபவுண்ட் அ வே, ஐகான் இருக்குது. இம்மிடியேட்டாக அது ஏசியா பசிபிக்கில் அவங்களோட ஆஃபீஸ் வந்து முதல்ல அந்த டொமைனை பிளாக் பண்ணோம். பிகாஸ் அந்த டொமைன்லேருந்து .comல போயிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதெல்லாமே நேற்று ஓவர் நைட்டில் பண்ணிவிட்டு ஐம் கம்மிங் ஹியர். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நானே கொஞ்சம் டெக்னாலஜிலாம் தூரமாக தான் இருக்கேன். எக்ஸாக்டாக இப்போ என்ன நடந்திருக்கு, நீங்கள் தான் ஸ்டூடெண்ட்டு, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்னெல்லாம் டெக்னாலஜி போகிறீங்க, இல்லை என்ன மாதிரியான சைபர் க்ரைம்ஸ் எல்லாம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு? சார் சைபர் கிரைம் பேசிக்கலி எடுத்துக்கிட்டா, நாங்கள் கிளாஸில் உட்காந்துட்டு இருக்கோம். ஒன் ஆஃப் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க வீட்டிலேருந்து கால் பண்ணுறாங்க, பதறி போயிட்டு, இந்த மாதிரி உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க, என்னாச்சு அப்படின்ட்டு அவங்க அம்மா ஒரே அழுது எங்களுக்கு கால் பண்ணுறாங்க. எங்களுக்குலாம் செம்ம பதட்டம் ஆயிடுச்சு, என்னாச்சு. அதுக்கப்புறம் கேட்டால் அவங்க பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, பையன் ஏதோ ஆக்சிடென்ட் பண்ணிட்டான், அதனால வந்துட்டு நீங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பையனை நாங்கள் ரிலீஸ் பண்ணிவிடுவோம் இங்கே அப்படின்ற மாதிரி. என் ஃப்ரெண்ட் ஹாஸ்டலில் இருக்கிறதுனால இட் டசன்ட் கேர் அபவுட் அவங்க பேரண்ட்ஸ் அங்கே என்ன ப்ரெசென்ட்டாக நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ கால் பண்ணி அவங்க அம்மா அழுந்தோடனே இவன் ரொம்ப பதட்டமாயிட்டான். ஆக்சுவலி எங்கள் கூட தான் மார்னிங்லேருந்து இருக்கான், ஆனால் மதியானம் வந்துட்டு இவன் ஆக்சிடென்ட் பண்ணிட்டான் அப்படின்னு கால் பண்ணாங்க. இது ஃப்ரீக்வெண்ட்டாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக நடந்துக்கிட்டே இருக்குது. பட் ஆக்சுவலி என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கும் தெரியல. இவங்க சொன்னது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ யங்ஸ்டர்ஸ் ஏமாறுறது முதல்ல இப்போ பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக ஏமாறுறதை விட எமோஷனலாக ஏமாறுறாங்க. ஃபேக்கிங் சிஸ்டத்தை விட ஃபேக்கிங் ஹியூமன் ஜாஸ்தியாக இருக்குது இன்றைக்கி. ஓகேங்களா? இவங்க ஹியூமன்ஸ் வந்துட்டு நீங்கள் பொதுவாக எல்லா சைபர் கிரைம் கேசஸ்மே எடுத்து பார்த்தீங்கன்னா 100% சொல்லலாம். என்னென்னா அவங்கள லாஜிக்கலாக திங்க் பண்ண விடாமல் பண்ணுறது தான் முதல் வேலை. இப்போ இவங்க சொல்கிறதும் டிஜிட்டல் அரெஸ்ட்டோட ஒரு வெர்ஷன் தான். அந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டோட ஒரு வெர்ஷனில் என்ன நடக்குது அப்படின்னா, இவங்களை சைக்கலாஜிக்கலாக வந்து ரெண்டு பக்கமும் பேனிக் ஆக்குறது, ரெண்டு பக்கமும் பேனிக் ஆக்கி இவங்களோட கம்யூனிகேஷன் சிஸ்டத்தையே வந்து என்டையராக இது பண்ணுறது. இதுக்கு எங்கே நடக்குது அப்படின்னாக்க, எப்படி இவங்களோட வாய்ஸ் போகுது அப்படின்னா, இவங்களோட மொபைலில் இன்ட்ரூடர்ஸ் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே நிறைய நடக்குது அப்படின்னாக்கா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு சிஸ்டம் வந்து நீங்கள் கம்யூனிகேஷனுக்காக பயன்படுத்தக்கூடிய சிஸ்டமாக இருக்கலாம், இல்லை விளையாடுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸாக இருக்கலாம். இது ஏதோ ஒரு சிஸ்டம் வந்து உங்களை வந்து ஸ்பை பண்ணிக்கிட்டே இருக்குது. சிம்பிளாக சொல்கிறேன் நான், நிறைய பேர் இதை ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இதை கேட்டு நான் சொல்லிக்கிட்டே தான் அவங்க எதிர்த்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்னென்னா,
சினிமா டவுன்லோட் பண்றீங்க, நான் ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான் கேட்பேன். உங்களுக்கு ஏன் அவன் ஃப்ரீயா சினிமா கொடுக்குறான்? ஃப்ரீ வீடியோ கேம் வெர்ஷன்ஸு, ஃப்ரீ சாஃப்ட்வேர் வெர்ஷன்ஸு, ப்ளஸ் ரொம்ப முக்கியமா சினிமா எல்லாமே அது சினிமா கிடையாது, சாஃப்ட்வேர் கிடையாது, மால்வேர். அவங்க உங்களதுல இருந்து உங்க போன்ல வந்துட்டாங்கனாலே உங்க கான்டாக்ட்ஸ் மூலியமா அவங்களால உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் எக்ஸஸ் பண்ண முடியும். ஒன்ஸ் அவங்க எக்ஸஸ் பண்ணிட்டாங்கன்னா எல்லாருடைய டேட்டா, நீங்க இப்போ சொன்னீங்க இல்லையா இந்த மாதிரி ஒரு கால் பண்ணாங்கன்ட்டு, இந்த கால் பண்ணாங்கன்னு தான் நமக்கு தெரியுது. ஆனா அவங்க அதுக்கு உங்களை ஸ்டடி பண்ணி இருக்கணும்ல, இதுதான் அம்மா நம்பர், இதுதான் அப்பா நம்பர், இந்த டைம்ல உங்க லொகேஷன் வந்து ஐடியலா இருக்கு, இப்போ கால் பண்ணாதான் அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியாது உங்க அப்பா அம்மானால. இவ்வளவு விஷயத்த அவன் ஸ்டடி பண்ணி தானே பண்றான். இப்போ அது ஏஐல அவங்க சைபர் கிரிமினல்ஸ் ஆட்டோமேட் பண்ணிடுறாங்க. பட் பேசிக்கா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நிறைய பேரண்ட்ஸ் வீட்டில் என்ன தெரியுமா, சின்ன பசங்க இருப்பாங்க, ஃபோன் கொடுத்துருவாங்க, அவங்க பாட்டு கண்ட கேம்ஸை டவுன்லோட் பண்ணிட்டே இருப்பாங்க. கேம்ஸ்ல ஒரு பிரச்சனை இருக்குது. 12 இயர்ஸ் இது நான் வச்சிருக்கிறது டேட்டா வந்து அதில் 12 இயர்ஸுக்கான ஒரு பையன் என்ன நடக்குதுன்னா, உள்ள போயிட்டு பப்ஜி மாதிரி கேம்ஸ்லாம் இப்போ இங்கே பேன் பண்ணியிருக்காங்க, வாட் எவர், உள்ள போயிட்டு அதில் அந்த பசங்களுக்கு வந்து அந்த கேம்லேயே வந்து சீக்கிரம் ஜெயிக்கணுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது, சீட் கோட், காட்ஸ் மோட் இதெல்லாம் இருக்குது. இதை வந்து உள்ள அவனை இன்டியூஸ் பண்ணுறாங்க. இதில் ஒரே டைமில் இப்போவா அவனுக்கு கொடுக்குறாங்க கிடையாது, அவன் நீங்கள் சொன்ன மாதிரி அவனை சைக்கலாஜிக்கலாக அவனை இது பண்ணுறாங்க, மாற்றுறாங்க. அப்புறம் நீ இவ்வளோ பணம் கொடு, நான் ஐம் கிவிங் கோட், நீ இவ்வளோ கொடுன்னு சொல்லிட்டு ஒரு பையன் 5 லட்ச ரூபா வரைக்கும் ஏமாந்துருக்கான். இதே ஒரு இன்சிடென்ட் நான் சொல்லிடுறேன். ஒரு ஆட்டோ டிரைவர், அவர் ஓவர் ஒரு 10 இயர்ஸா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரு 3 lakh rupees அவர் அக்கௌண்ட்ல சேர்த்து வச்சிருக்காரு. அவர் ஃபோன்ல அந்த ஜிபே, ஃபோன்பே எல்லாமே கனெக்ட் ஆகியிருக்கு. அதை வந்துட்டு அவங்க பையன் கேம் விளையாடி இருக்கான். என்ன நடந்திருக்குன்னா, இந்த சார் சொன்ன இன்பிளே இதுல வந்துட்டு இது வாங்கு, நீ இந்த உன்னுடைய இதுவை அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு நீங்க லெஜிட்டிமேட், நான் என்ன சொல்றேன், லெஜிட்டிமேட்டான கேமே வச்சுக்கோங்க, அதுல அவங்க வாங்க சொல்லியிருக்காங்க. இந்த அக்கௌண்ட் லிங்க் ஆகி இருக்கிறதுனால அந்த பையன் பாட்டுக்கு ஆல்மோஸ்ட் மோர் தென் 2.5 lakh rupeesக்கு அவன் செலவு பண்ணிட்டான். அவங்க அப்பாவுடைய ஓவர் த 10 இயர்ஸ் காசை அந்த பையன் ஒரு 1 monthல காலி பண்ணிட்டான். அவங்க அப்பா அதுக்கப்புறம் யூஸ்வலாக அவங்க வந்துட்டு ஆட்டோ ஓட்டுறவர் வந்து அக்கௌண்ட்லாம் செக் பண்ண மாட்டாங்கல்ல, ஒரு வாட்டி பார்க்கும்போது அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு 2.5 lakh கிட்ட காணும். என்னன்னா நீங்க என்ன, இது எல்லாமே லீகல் டிரான்சாக்ஷன்ஸ், லீகலாக பே பண்ணியிருக்கீங்க, ஓடிபி என்டர் பண்ணியிருக்கீங்க. ஒன்ஸ் டிரான்சாக்ஷன் லீகல் ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன், இது வந்து கிரைம்ல வராது. இவங்க என்ன தான் பண்ணுறாங்க, ஸ்டடி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 10-15 மூவி குரூப்ஸ்குள்ளே போயிட்டேன். என்னன்னா, ஏதோ நீங்கள் ரொம்ப சிம்பிள், இது நீங்களே எக்ஸ்பெரிமெண்ட் கூட பண்ணலாம். டெலகிராமில் ஏதாவது ஒரு லேட்டஸ்ட் மூவி தேடுங்க, அந்த மூவியை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னா ஒரு குரூப் உள்ள நீங்கள் போகணும். ஸோ நீங்கள் போனீங்கன்னா அவங்க அப்படியே குரூப்பாக ஒரு 10 குரூப் உள்ளே போயிட்டேன். என்ன தான் நடக்குதுன்னு ஸ்டடி பண்ணி டெய்லி வந்து பார்க்குறேன். ஃபஸ்ட்டு அவங்க வந்து மூவி லிங்க்கெல்லாம் கொடுக்குறாங்க, மூவி லிங்க்கை கொடுக்குறாங்க, அதில் மால்வேர் வர்றது அதை விட்டுருவோம். இப்போ இன்னொன்று நடக்கிறத பார்க்குறேன், மூவி லிங்க் எல்லாம் கொடுக்குறாங்க, அப்படியே ஓகே, ஒரு செகண்ட் டே, தேர்ட் டே, ஒரு 1 வீக்காக பார்க்குறேன், நல்ல படம், ஜஸ்ட் மூவி லிங்க்ஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு த்ரெஷ்ஹோல்டு வந்தப்புறமா ஒரு 10 நாள் கழிச்சு நீங்கள் அந்த குரூப்ஸ் எல்லாம் மறந்துட்டுருப்பீங்க. ஏன்னா போய் டவுன்லோட் பண்ணிட்டீங்க, மறந்துட்டுருப்பீங்க. நீங்கள் ஆக்சுவலாக வெளியே வர மாட்டீங்க, அதுதான் பிரச்சனை. அந்த குரூப் எல்லாமே வந்துட்டு என்ன ஆகுதுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் குரூப்பாக மாற்றுறாங்க. ஸோ மாற்றிட்டு என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, எல்லாருமே அவங்க ஆட்களே எப்படி உங்களுக்கு எவ்வளோ இதுவாக போடுவாங்க அப்படின்னா, தேங்க்ஸ் பாஸ், நீங்கள் சொல்லந்தனால உங்களை ஃபாலோ பண்ண, எனக்கு உடனே நான் ஒரு 100 rupees போட்டேன், எனக்கு உடனே அது 1000 rupees மாறிடுச்சு. இது எய்மே என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னா அவங்க அப்படி எந்த அளவுக்கு இப்போ அவங்க வந்துட்டு ஈர்க்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த சாட்ஸ் படிச்சிங்கன்னா அப்படியே ஒரு எமோஷ்னல் ஸ்டோரிஸ். சார் நான் வந்து ஸ்கூல் காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாமல் இருந்தேன் சார், என்கிட்ட ஜஸ்ட் 1000 rupees தான் இருந்தது, உங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கிரிப்டோவில் எனக்கு உடனே அது 50,000 ஆயிடுச்சு. வாட் இஸ் கிரிப்டோ சார்? நான் சொல்கிறேன், ஓகே, இதை முடிச்சிடுறேன், இதை முடிச்சுட்டு உங்களுக்கு நான் கிரிப்டோ நான் சொல்கிறேன். ஸோ இது பண்ணுறேன் சார், நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், உங்கள் ஐடியாஸ் கொடு. ஸோ நமக்கே வந்துட்டு இது ஒரு கொஞ்சம் நம்ம கான்சியஸ் இல்லை அப்படின்னா எமோஷனல் ஆகிடும். அதுவும் எப்படி ஆகும்னா, ஒரு 1000 rupees போட்டு பார்ப்போம், என்ன ஓகே, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம்,
நீங்கள் அந்த ட்ராப் உள்ள போனீங்கன்னா முடிஞ்சு போச்சு. எமோஷனலாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் நடக்குது இந்த ட்ராப் வந்து. இப்போ நான் வந்து உங்களோட இன்னைக்கு ஒரு நாள் பேசிட்டு நான் இதில் நீங்கள் பண்ணுங்கன்னா நீங்கள் பண்ண போகிறது இல்லை, ஓகேங்களா? இவர் சொன்ன மாதிரி சம்ஹவ் அந்த ஒரு அவங்களுடைய சர்க்கிள்குள்ளே எப்படியோ உள்ள வராங்க த்ரூ வாட்ஸ்அப்பில் த்ரூ எது வந்து, ஓகேங்களா? அதில் வந்து க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க நல்லது கிடையாது நம்ம நினைக்கிறோம் இது ஒரு நாள் நடக்குமா, ஒரு நாள் நடக்கிறது இல்ல. இதுக்கு கம்பெனிஸ் இயங்குது சார். இதுக்கு தனியா கம்பெனிஸ் இருக்கு, ஐடி ஃபேம் இருக்கு, 9 to 5 வேலை செய்யறாங்க, காஃபி சாப்பிடுறாங்க, லஞ்ச் எடுக்கிறாங்க, டார்கெட் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஆனா இங்க ஒரு யூசர் எண்ட்ல இருந்து பார்க்கும் பொழுது இப்ப இவர் சொல்ற மாதிரி தான் என்னோட கிளாஸ்மேட் ஒருத்தன் வந்து மச்சான் இந்த மாதிரி எனக்கு வந்து இது வந்துச்சு, நான் ஒரு 100 ரூபா போட்டேன், 100 ரூபா போட்டோன்னையும் 1000 ரூபா கிடைச்சிச்சு, 1000 ரூபா வந்துச்சு. இப்போ நம்ம காசு ஒன்றும் போடல, 100 ரூபா நமக்கு போட்டது கிடைச்சிச்சு, மிச்சம் 900 ரூபா நமக்கு லாபம். இப்போ இந்த 900 ரூபா வச்சு நம்ம வந்து செய்வோம் அப்படின்னு நான் போட்டுட்ருக்கிறேன். இப்போ நான் வந்து போட்டேன், எனக்கு 1100 ரூபா கிட்ட வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணலான்னு இருக்கிறேன், நீ இடையில வர இதெல்லாம் சொல்கிறியே பயமாக இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டான். அப்போ தான் சொன்னேன், டேய் நீ வந்து இப்போ பண்ணியிருக்க வரைக்கும் ஓகே, இதுக்கு மேலே உனக்கு வந்து இப்படியே ஆசையை தூண்டி 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 உனக்கு என்ன பண்ணிடுவாங்க, மொத்தமாக உன்கிட்ட முறுக்கதெல்லாம் இது பண்ணிடுவாங்க. இந்த ஆப்ரேஷன் சொல்கிறேன் ஏன்னா நான் கிரிப்டோ உங்களுக்கு சொல்கிறேன், பட் முதல்ல நான் இந்த ஆப்ரேஷன் சொல்லிடுறேன். என்ன தெரியுங்களா, நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் அதில் சேர்ந்துருக்கு. ஒரு அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து முன்ன காலத்தில் சைபர் கிரிமினல்ஸ் பணத்தை திருடுறாங்க, இப்போ அவங்க ப்ராப்பர் இன்வெஸ்ட்மெண்ட்டோட வராங்க. ஸோ இவர்கிட்ட நம்ம ஒரு 50,000 ரூபா அடிக்கணும்னா இவருக்கு ஒரு 5,000 ரூபா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நீங்கள் ஏமாற்றும் போது ஒரு ஸ்டூடெண்ட்டை பிடிச்சிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1 வீக்குக்குள்ளே அது வேகமாக பண்ணிவிடும். ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட போயிட்டு 100 rupees உனக்கு வந்து நான் யூடியூபுக்கு லைக் போட்டால் போதும், உனக்கு நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எங்கே கேட்சி வச்சுருக்காங்கன்னா, நீ இதை பண்ணணும், ஆனால் நாங்கள் சொல்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணி தான் நீ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டார், 100 rupeesக்கு வேலை பார்த்துருக்காரு, கொடுத்துட்டாங்க. இப்போ உனக்கு 500 rupees வேணும்னா நீ 200 rupees கட்டணும். இவர் 200 rupees கட்டிட்டு 500 வருது. இது நடக்கிறது ஒரு 2 வீக்ஸ்ல. இல்ல அது குரூப் காணாம போடுது. 5 இந்த 200ல இருந்துட்டு அப்புறம் நீ ஒரு 1000 கட்டு, உனக்கு 5000 கொடுக்குறோம். இப்ப ஒரு 1 monthல அவருக்கு ஒரு 5000 இன்கம் வந்துருச்சா. என்ன பிரச்சனை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டனா, அவங்க இம்மீடியட்டா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவாங்க. ஏய் நான் போட்டேன், பணம் வருது பாரு, ஜிபே எல்லாம் காட்டுவாங்க பாரு, 100 கொடுத்து. ஸோ எல்லாரும், ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ என்ன பிரச்சனை, நிறைய செலவு இருக்கு, அவங்க அப்பா அம்மாவால் அது கொடுக்க முடியல. ஸோ தே வாண்ட் டு மேக் மணி. ஸோ கட்டன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 5 பேர் அப்படியே எக்ஸ்போனென்ஷியலாக 100 பேர் ஆகிடும். ஆக்சுவலாக இந்த மாதிரி இன்சிடென்ட் எங்கள் ஸ்கூல்லையும் எங்களுடைய காலேஜில் நடந்துச்சு. ஆக்சுவலி என்னுடைய ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கமெண்ட் பண்ணுங்க, 100 rupees தரோம் நாங்கள் இல்லை முடியாதுன்னா அது ஆட்டோமேட்டிக்கலி ஸ்டார்டட் டு ஃபோர்ஸஸ். நீ ஒரு கமெண்ட் பண்ணுறதுனால உனக்கு 500 ரூபாய் வருதுன்னா நீ ஏன் வேஸ்ட் பண்ணுற? இப்போ என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் எந்த விஷயமும் சார், சினிமா இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஸ் இது எல்லாமே வேகமாக பரவிடும். அவள் டார்கெட் இன்னும் ஒன்றும் கிடையாது. உனக்கு வந்து டெனிம் ஜீன்ஸு 3 ஜீன்ஸ் வந்துட்டு 5000 rupees, நான் உங்களுக்கு 499, இந்த ஸ்மால் ஏமாத்துறது ஒன்று இருக்கும், அது என்ன தெரியுங்களா, 499 கொடுப்பா அப்படின்வாங்க. நீங்கள் 499 அனுப்புவீங்க, உங்களுக்கு ஜீன்ஸ் வராது. இதுவை நீங்கள் கம்ப்ளைண்ட்டும் போய் பண்ண முடியாது. 499 ரூபாய் கம்ப்ளைண்ட் நீங்கள் போய் போலீஸ் கிட்ட சொன்னீங்கன்னா அவர் ஒரு பேப்பர் எடுத்து கொடுப்பாரு, இந்த பாருமா 5 கோடி ரூபாய் ஏமாந்துருக்காங்க. 499 பெருசா 5 கோடி பெருசா? இந்த நிறைய பேர் என்ன தெரியுமா, 499 ரூபா நம்ம மானமே போயிட்டு வெளியே ஏமாந்தோன்னு தெரிஞ்சேன்னு சொல்லவே மாட்டேன். இந்த சின்ன இந்த 5 பைசாவா 5 கோடி பேர்கிட்ட அடிக்கிறது இருக்குல்ல, ஒரு காலேஜ் உள்ள புகுந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா 499 ரூபான்னு சொல்லி அவன் ஒரு 1000 பேர்கிட்ட அடிச்சுட்டு போயிடுவான். ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருமே VPN அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அந்த VPN யூஸ் பண்ணுறது மூலியமா நம்ம மூவி டவுன்லோட் பண்ணுறது வந்து செக்யூராக இருக்கும், நம்ம ஐடியெல்லாம் செக்யூராக இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த VPN சாஃப்ட்வேர் செக்யூரான்னு கேட்கணும்ல, VPN-யாவது காசு கொடுத்து வாங்குறாங்களா பசங்க? ஃப்ரீடா? அப்ப ஃப்ரீல அதுதான் ஒரிஜினல் சாஃப்ட்வேர். இல்ல காசு கொடுத்து வருதுங்க. இல்ல வரதா பசங்க வாங்க மாட்டாங்க, பாக்குறது இல்லைங்க. இப்ப என்ன சொல்றீங்கன்னா, இப்ப ஒண்ணு இல்ல, இப்போ ஒரு இது எடுக்கிறீங்க, ப்ரௌசர் எடுக்கிறீங்க, ப்ரௌசர்ல ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கியூல வருது இல்லையா, அது ஒப்பேரா வருது இல்லைங்களா, அதுல பாத்தீங்கன்னா ஃப்ரீ VPN, ஓகேங்களா, இது மாதிரி இருக்குது. ஆனா அது எக்ஸாக்ட்லி VPN வேலை பண்றது கிடையாது, ஓகேங்களா. ஆக்சுவலா நீங்க சொல்ற மாதிரி ஹேக் ஆகுது, அதுல வந்து இன்ஃபர்மேஷனை திருடுறான்னு சொல்றேன் நான். VPN எடுக்கிறான் இல்ல, எக்ஸாக்ட் அது ப்ராப்ளம் இல்ல. அதுதான் இப்போ என்னன்னா, VPN இப்போ இங்க கவர்மெண்ட் நினைக்கிற மாதிரி VPN வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட முடியுமா, இல்ல VPN-ஓட டேட்டா கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம். ஏன்னா இங்க IT இண்டஸ்ட்ரியே VPN-ஓட தான் ரன் பண்ணுது.
ஏன்னா நீங்கள் குளோபல் இண்டஸ்ட்ரியாக ரன் பண்ணும் பொழுது விபிஎன் இங்கே வினோத் ஆறுமுகம் சொல்கிற மாதிரி இல்லை இவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் விபிஎன் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம செக்யூர்டுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, எதெல்லாம் செக்யூர்டு நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் செக்யூர்டு உண்மையிலே செக்யூர்டாக இருக்கா இல்லைங்கிறதா அதான் கொஸ்டின். நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் சொன்னீங்கன்னா அவங்க கேட்கவே மாட்டாங்க. ஆர் கடன் ஆப்பில் கடன் வாங்காதீங்க, வாங்கினாலும் தற்கொலை பண்ணிக்காதீங்க. இது நம்ம டிவி சேனல்ஸ் ஒவ்வொரு தற்கொலைப்பும் போய் சொல்கிறோம், வாங்குவாங்க. ஆன்லைன் ரம்மி ஆடாதீங்க, இவ்வளோ விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன் ஃப்ரெண்ட்ஸ், நானே வீடியோஸ் வந்து பண்ணுறேன், பேட்டி கொடுக்குறேன், வீடியோஸை ஷேர் பண்ணுறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணுறாங்க, ஆன்லைன் ரம்மி ஆடி 20 லட்ச ரூபா போயிடுச்சு, 30 லட்ச ரூபா போயிடுச்சு. அதாவது எனக்கே ஒரு கோவம் என்ன வரும்னா, நான் அவ்வளோ வீடியோஸ் எடுத்து உங்களுக்கு ஓகே ஒரு டிவியில் பேசுகிறோம், 100-1000 பேர் பார்க்கல அப்படின்னா பரவாயில்ல, உனக்கு நான் ஒவ்வொரு வீடியோவை எடுத்து அனுப்புகிறேன், ஃபேஸ்புக்கில் போடுறேன், ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்க, நீ எப்படி ஏமாற? அப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா, நமக்கு முதல்ல அவேர்னஸ்க்கான சேனல்ஸே கிடையாது. நான் சொல்ல பாருங்களேன், சைபர் சேஃப்டிங்கிற கான்செப்ட் இது வந்து நான் சொன்ன கிரீட், அதாவதுங்க அது லீகலாக வச்சுருக்கான், விளையாடுறாங்க, பணம் ஆன்லைனில் நீங்கள் சொன்ன மாதிரி லீகல் டிரான்சாக்ஷன், நான் இழந்துட்டேன்னா போய் யார்ட்டையும் கிளைம் பண்ண முடியாது, நான் வந்து ஏமாறல, தோக்குறேன். தட்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். எனிதிங் வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் இருக்கு சார். ஃபர்ஸ்ட் திங் நமக்கு வந்துட்டு அவேர்னஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணி என்ன நடக்குது வேர்ல்டுல நமக்கு வந்து தெரியணும். நிறைய வாட்டி நான் இது வந்து சொல்லியிருக்கேன், என்ன தெரியுங்களா, படிக்காதவர் இருப்பார், அவர்கிட்ட நீங்க போயிட்டு இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்லாம் நம்பக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா பட்டு மாதிரி கேட்டுப்பார். அவருக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு வந்து ஒரு 12வது தான் படிச்சிருப்பாரு, ஒரு மளிகை கடை வச்சிருப்பாரு, அவருக்கு வந்து நம்ம சொல்லிட்டோம்னா கேட்டுப்பாரு. இந்த மாதிரி கியூஆர் கோட்ல ஏமாத்துவாங்களா சொன்னா அப்படியே பொறுப்பா கேட்டுப்பாரு. இந்த படிச்சவன்னு ஒருத்த பண்ற டார்ச்சர் இருக்கு தெரியுங்களா. நிறைய வாட்டி ஆன்லைன் ரம்மில நான் பார்க்குற விக்டிம்ஸ் எல்லாம் படிச்ச ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், ஈவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் ஏமாந்துருப்பாங்க. நீங்கள் எனிதிங் கம்ஸ் வித் ஏ மேனுவலுங்க. நீங்கள் ஒரு ஃபோனுக்கே ஒரு மேனுவல் வருது இல்லை, அதாவது இந்த ஃபோன் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி சார்ஜ் பண்ணணும், எப்படி துடைக்கணும், தண்ணியில் போடக்கூடாது. ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோனுக்கும் சாஃப்ட்வேர்ஸ்க்கும் மேனுவல் இருக்கா? ஃபேஸ்புக்கு மேனுவல் இருக்கா? யூடியூபுக்கு மேனுவல் இருக்கா? எதுவுமே கிடையாது. என்னன்னா இனிமேல் அவன் மேனுவல் கொடுக்க மாட்டான். நாங்க என்ன ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப நாளா, பசங்க எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இதில் நல்லது வந்துருச்சுன்னு தெரியுது, சாட் ஜிபிடி தேவை, ஆனா ஃப்ரம் ஸ்கூல்ல இருந்தே எஜுகேட் பண்ணுங்க அட்லீஸ்ட். ஏன்னா காலேஜ்ல எல்லா பசங்களும் ஃபோன் யூஸ் பண்றாங்க, காலேஜ்ல எல்லா பசங்களும் சாட் ஜிபிடி யூஸ் பண்றாங்க, எல்லாரும் யூஸ் பண்றாங்க. அட்லீஸ்ட் 2 விஷயம் கவர்மெண்ட் பண்ணியே தரணும். ஒன்னு எஜுகேட் பண்ணுங்க, அதாவது நீங்க சிலபஸ்ல வரணுங்கிறீங்க. நீங்க இப்ப போன் 2 வயசு குழந்தைகிட்ட கொடுத்துறீங்க, இன்னும் சிலபஸ்ல சைபர் சேஃப்டி சொல்லி கொடுக்கலன்னா எப்படி? இல்ல கொடுக்கணும். ஏஐ வந்து உங்களுக்கே தெரியாம நீங்க ஏஐ யூஸ் பண்றீங்க, ஏஐ பத்தி எத்திக்ஸ் பத்தி சொல்லி கொடுக்கலன்னா எப்படி? அட்லீஸ்ட் எஜுகேஷனுக்கான மெட்டீரியலை கிரியேட் பண்ணி வச்சிடணும். இப்போ ஒருத்தர் இருக்காரு, ஸ்டூடெண்ட்ஸ்க்காவது நீங்க கற்றுக் கொடுக்குறோன்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஒருத்தர் இருக்காரு, அவர் டிஜிட்டல் நேட்டிவ் கிடையாது, டிஜிட்டல் இமிகிரண்ட் இப்பதான் வராரு, அவருக்கும் கவர்மெண்ட் வந்து ஒரு இடத்துல அவருக்கான எனக்கு எஜுகேட் பண்ணணும்னா அதற்கான எக்ஸசிபிலிட்டியை கொடுக்கணும். நீங்க அவேர்னஸ் எஜுகேஷன் தான் இதுக்கான பர்மனன்ட் சொல்யூஷன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பிச்சும் போதே என்ன பிரச்சனை வருதுன்னா, ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி சிக்கலில் வந்து மாட்டிக்கிறாங்க. மாட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு யாரை போய் ரீச் அவுட் பண்ணுறதுன்னு இங்கே பெரும்பாலும் தெரிகிறதில்ல. அவங்க இம்மிடியேட் ரெசார்ட்டாக வந்து யாருக்கு வருது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நோன் சர்க்கிளில் இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் அடிக்கடி மீடியாவுக்குள்ளே வர்றதுனால நம்மளை வந்து ரீச் அவுட் பண்ணுறாங்க, இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அடிப்படையில் இங்கே ரீச் அவுட் பண்ணுறதுலேயே நிறைய சிக்கல் இருக்குதுன்னு பார்க்குறோம். ஏன் அந்த மாதிரியான இருக்குது? நீங்கள் ரீச் அவுட் பண்ணுவீங்களா? இப்போ பொதுவாகவே இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ வந்து நீங்கள் யார்கிட்ட ரீச் அவுட் பண்ணுறீங்க? சார் யூஸ்வலாக அது ரீச் அவுட்டே நாங்கள் பண்ண மாட்டோம். சொன்னால் வீட்டில் திட்டுவாங்களோ அந்த ஒரு பயம் இருக்கும், அதனாலேயே நாங்கள் வெளியில் சொல்ல மாட்டோம். ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே பேசிட்டு சரி இவ்வளோண்டு அமௌண்ட் தானே சரி போயிடலாம், வீட்டில் எப்படி நாங்கள் சமாளிக்கலான்றது தான் நாங்கள் யோசிப்போமே தவிர அது ரெக்கவர் பண்ணுறதுக்கு நாங்கள் யோசிக்கிறது ரொம்ப சான்ஸ் கம்மி. இல்லை அவங்க தான் அந்த சாஃப்ட் டார்கெட்டாகவும் இருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான ஆட்கள் தான் இப்போ நீங்கள் இப்போ வீட்லேயும் சொல்கிறது இல்லை, ஒரு வந்து நீங்கள் வெறும் அமௌண்ட்டோட மட்டும் கனெக்ட் பண்ண வேண்டியதில்லை. சப்போஸ் வேறு ஏதாவது ஹராஸ்மெண்ட் மாதிரியான விஷயங்கள் அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி இருந்தது, இந்த மாதிரியான விஷயங்கள் கூட அட்லீஸ்ட் இது அமிக்கபிள் சொல்யூஷன், நம்ம இங்கே இது வரைக்கும் போகலாம் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு நீங்கள் பேசும்பொழுது அந்த பியர் குரூப்ஸ்லேருந்து அந்த இது வருதா?
சார் யூஸ்வலாக நாங்கள் லா ஸ்டூடெண்ட்னால நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஏதாச்சும் வெப்சைட்ஸ் இருக்கா, அந்த ரிப்போர்ட்டிங் வெப்சைட்ஸ்லாம் போயிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிப்போம். அந்த வெப்சைட்குள்ளே போகும்போது லைக் லிங்க்ஸ் வரும்ல சார், யூஸ்வலாக லிங்க்ஸ் வரும், 2 லிங்க்ஸ் இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க இந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணால் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் போயிடும், அந்த மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. ஸோ எங்களுக்கு அந்த ஒரு ஸ்கேரே இருக்கும், இந்த லிங்க்குள்ளே போகலாமா வேணாமா, போனால் இந்த இதுவுமே நம்மளை ப்ராப்பராக இருக்கா நம்மளுக்கு தெரியலையே, அந்த மாதிரி யோசனைலாம் வரும். மோஸ்ட்லி நாங்கள் அவாய்ட் பண்ண தான் சார் பார்ப்போம். ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி யோசிப்போம் சார் நாங்கள். அப்போ நம்ம போய் சரி இதுக்கு அடுத்தது இவங்கள்ட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு ஏன் தோண மாட்டேங்குது உங்களுக்கு? சார் யூஸ்வலாக சொன்னால் பயம் தான் சார். ஆஸ் அ ஸ்டூடெண்ட், ஆஸ் அ கேர்ள் அப்படின்னா வெளியில் சொன்னால் பேரண்ட்ஸ் என்ன பேசுவாங்க, சொசைட்டி டாக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்படி ஒரு எத்திக்கல் சவுத் இந்தியன் கேர்ள் அப்படின்னா வெளில ரூமர்ஸ் பேசுவாங்க, அந்த பொண்ணு ஆட்டோமேட்டிக்காக ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஆஸ் அ ஸ்டூடெண்ட் வி யூஸ் டு ஃபீல் தட் விக்டிம் ஷேம் பண்ணுவாங்க. செக்ஸ்டார்ஷன்ற வேர்டு அதில் இருக்குது. நீங்கள் இவர் சார் சொன்ன மாதிரி டீப் ஃபேக்கில் வந்து இவங்களை சின்ன யாராவரோட ஃபோட்டோ வச்சுட்டு ஒரு நியூட் ஃபார்ம் ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க, பண்ணிவிட்டு குறிப்பிட்டு அதாவது வல்னரபிலிட்டி பார்க்குறாங்க. தைரியமாக இருக்கிற பெண்களுக்கு இந்த பிரச்சனைகள் கிடையாது, தைரியமாக வெளியே வராங்க. இல்லைன்னா என்ன எக்ஸ்டென்ட் வேணாலும் நடந்துட்டுருக்கு, வெளியே கூட தெரியாமல் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. வந்து ஒரே ஆப்ஷன் தான் சார் இதில் இருக்குது. சமீபத்தில் அந்த மூவி தான், அதில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து அவ்வளோ ப்ரெஷர்ஸ் அதில் இருக்குது, ஓகேங்களா. வந்து அவள் கடைசியில் ஆனால் சூசைட் பண்ணிக்கல. கடைசியாக சொசைட்டிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ தைரியமாக இரு, வெளியே வா, இது வந்து ஷேம் கிடையாது, பிகாஸ் இது நடந்துட்டு இருக்குதுங்கிறது நம்ம சொன்னால் புரியும் எல்லாருக்கும், ஓகேங்களா. அவ்வளோதான், தட் இஸ் இட். வெளியே வர்றது தான் ஆப்ஷன். ஸோ முதல் ஹேக்கர்ஸ் ப்ளே பண்ணுற முக்கியமான கேமே இங்கே தான். என்னன்னா இந்த குரூப் கிட்ட போனோம். இந்த குரூப்னா யார் அந்த டார்கெட் குரூப் அப்படின்னாக்கா, பொதுவாக பார்த்தோம்னா வந்துட்டு சொசைட்டியில் எல்லாருக்குமே, அதை படித்தவங்களா இருக்கலாம், கிராமத்தில் இருக்கிறவங்களா இருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், வயசானவங்களா இருக்கலாம், எல்லாருக்கும் கூடிய முதல் பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம சொசைட்டியே டெவலப் பண்ணியிருக்கிற பிரச்சனை என்னன்னா, அவங்கள வந்து விக்டிமை பிளேம் பண்ணுறது. இப்போ நான் போயிட்டு ஏமாந்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்குது. நான் 10,000 ஏமாந்துட்டேன்னு சொன்னால் என் ஃபேமிலியில் லைஃப் லாங் என்னை வந்து குத்தி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. இது அன்னைக்கோட போயிடாது, லைஃப் லாங். என்னைக்கோ ஒரு நாள் டெட் பெட்டில் கூட வந்துட்டு நீ அந்த 10,000 ரூபாய் ஏமாந்த ஆள் தானே அப்படின்னு குத்தி காட்டிக்கிட்டே இருப்பாங்க, சொல்லி காட்டுவாங்க, குத்தி காட்டுவாங்க. ஸோ அவங்க என்னன்னா அப்புறமா சொசைட்டி ரிலேஷன் எல்லாரும் முன்னாடியும் உங்களை வந்து டார்கெட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதில் எங்கே புத்திசாலி ஆயிடும்னா, வெளியே ஏமாந்துட்டு 20,000 ரூபாய் ஏமாந்துட்டு வெளியே சொல்லாத ரிலேட்டிவ் வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, நீ 10,000 ரூபாய் ஏமாந்துட்டு. இது வந்து பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா, இந்த சோஷியல் ஸ்டிக்மா பிரேக்கா. போலீஸ்க்கே இது ஒரு பிரச்சனை இருக்குது சார். நிறைய விஷயம் ரிப்போர்ட் ஆகாததுனால அவங்களால வந்துட்டு ஆக்ஷனே எடுக்க முடியாது. போலீஸ் எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரியுங்களா, ரிப்போர்ட் ஆகணும். அவங்களே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அரெஸ்ட் எல்லாம் முதல்ல நிறைய நடந்துக்கிட்டே இருக்கும் போதெல்லாம் அவங்க உள்ளவே வர மாட்டாங்க. அவங்களுக்கு கேசஸ் ரிப்போர்ட் ஆகி அதனுடைய எக்ஸ்போனென்ஷியலாக ஆகும்போது தான் அவங்க வந்து ஆக்ஷனுக்கே வருவாங்க. அப்புறம் அது கவர்மெண்ட் கிட்ட எல்லாம் போகும். இங்கே முதல் சைபர் கிரிமினல் பெரிய ப்ரெஷர் என்ன தெரியுமா, ரிப்போர்ட்டே ஆகாது. நான் வந்து ஒரு தடவை சைபர் கிரைம் இதுக்கு ஆஃபீஸ்க்கு போகும்போது ஒருத்தர் வந்திருந்தார். அவர் வந்து ஒரு யூனியன் கவர்மெண்ட்டோட ஒரு போஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கக்கூடிய ஆட்கள். ஆனால் இழந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 கோடி ரூபா. 2.5 கோடி ரூபா நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள். அப்போ இதை வந்து வெளியில் தெரியாமல் தான் சொல்லணும், வீட்டுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வராங்க. அவங்க பெரிய பொசிஷனில் தான் இருக்காங்க. ஆர்கனோகிராமை பொறுத்த வரைக்கும் அவங்க பெரிய பொசிஷன், அவங்க பார்க்குறதில்ல, அவங்க சூப்பீரியர் பொசிஷன். ஆனால் அவங்க ஏமாந்துருக்கிறாங்க. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப லீஸ்ட்டாகவும் ஏமாந்துருக்கிறாங்க. இப்படி ஏமாறுறதுல ஒரு வகை இல்லை, இந்த சொசைட்டி வைக்கக்கூடிய ஸ்டிக்மா இருக்குல்ல, இந்த ஸ்டிக்மால நம்ம சொன்னாக்க நம்மளை எப்படி பார்ப்பாங்க, அதாவது சொசைட்டியே ஹேக்கர் பார்க்குறதுக்கு. ஆமாம், ஹேக்கர் ஆகிறது வந்துட்டு நீங்கள் ஹேக்கர் ஆகி சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அவனை ரிப்போர்ட்டே பண்ண மாட்டீங்களே நீங்கள். இல்லை, ஆக்சுவலாக இது வந்து சோஷியல் ஹேக்கிங்னு சொல்கிறேன். என்டையராக சோஷியலாகவே அந்த சொசைட்டியவே ஹேக் பண்ணுறது இருக்குல்ல. ஹேக் பண்ணிட்டாக்க நீங்கள் ஒரு த்ரெஷ்ஹோல்டு வரைக்கும் நீங்கள் வந்து எப்போ வெளியே வராது. இப்போ அவருக்கு வந்து 2 கோடி ரூபா த்ரெஷ்ஹோல்டு, 2 கோடி ரூபாய்க்கு மேலே போனதுனால தான் அந்த த்ரெஷ்ஹோல்டை தாங்க முடியாமல் ஒருத்தர் வராரு. ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபா வந்து பணம் ஏமாந்துருக்காரு. எப்படி அப்படின்னாக்கா, அவங்க பையன் வந்து ஆன்லைன் ட்ரேடிங்கை பற்றி சொல்லியிருக்கிறாரு. அந்த பையன் வந்து அவங்க அப்பா வந்து ஆன்லைன் ட்ரேடிங்கை சொன்னதுனால அந்த பையன் 11வது படிக்கிறான். 11வது படிக்கிற பையன் வந்து ஆன்லைன் ட்ரேடிங்கை பற்றி அவங்க அப்பாட்ட சொல்கிறாரு. அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் அமௌண்ட் வருது எல்லாம். அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு, பேங்க் லோன் எடுக்கிறாரு, ஊரில் கடன் வாங்குறாரு. இப்படி கடன் வாங்கி 50 லட்ச ரூபாய்க்கு மேலே கட்டி ஏமாந்துட்டேன்னு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு
அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் சார் இன்னும் ஒரு 20 லட்ச ரூபா நான் கடன் வாங்கி கொடுத்தேன்னா எனக்கு 1 லட்ச ரூபாயா $1 கோடி கிடச்சிடும் சார். 50 லட்ச ரூபா ஏமாந்துட்டான், இன்னும் 20 லட்ச ரூபா கட்டினா 1 கோடி ரூபா கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து என்னன்னாக்க ஏமாந்துட்டேன்னு வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இன்னும் 20 லட்ச ரூபா இப்படியா நான் தேத்தி கொடுத்துறேன் சார், அவங்கள்ட்ட சொல்லி டைம் வாங்கி கொடுங்க சார்னு பேசுகிறாங்க. இந்த சைபர் கிரிமினல்ஸ் ஆர் மோர் சொஃபஸ்டிகேட்டட் தென் எனி கவர்மெண்ட்ஸ். எனி கவர்மெண்ட்ஸ் நீங்கள் வந்து பெரிய எஃபிஐயாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரியான இன்டர்போல்ஸாக இருக்கலாம். இன்டர்போல்ஸ் எல்லாம் விட பெரிய சொஃபஸ்டிகேட்டடாக தான் அவங்க இருக்கிறாங்க, அப்படி தான் அவங்க ஆப்ரேட் ஆகுறாங்க. அதனால் நம்ம வந்து இது வந்து ஒர்க் பண்ணுறது ஒரு ப்ராசஸ். இப்போ என்ன நடக்குதுன்னா சில நேரங்களில் பணம் நம்ம ஏமாந்துட்டோம்னா பணம் கிடைக்காது அப்படிங்கக்கூடிய ஒரு இதில் இருக்குது. அதனால் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணணும், ஏன் அதிகமாக கம்ப்ளைண்ட் பண்ணுறது கம்ப்ளைண்ட் ஆகலை அப்படிங்கிறது காரணம் என்னென்னா இந்த பணம் போனது திரும்ப கிடைக்காது அப்படிங்கக்கூடிய ஒரு இது இருக்குது. ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் ஒரு கேஸில் ஒரு மேட்ரிமோனியல் ஸ்கேம்னு ஒரு ஸ்கேம் இருக்குது. அந்த மேட்ரிமோனியல் ஸ்கேம் வந்து என்ன நடக்குதுன்னா, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு வந்து டிவோர்சி மேட்ரிமோனி அப்படின்னு ஒரு இது டிவோர்ஸிக்காக நடத்தக்கூடிய மேட்ரிமோனியில் அவங்க வந்து ஒரு ப்ரொஃபைலை ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. அந்த ப்ரொஃபைலை ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு மேட்ச் நடக்குது. அந்த மேட்சிங்கில் வந்து ஒரு ப்ரொஃபைல் ஒரு பொண்ணு பேசுகிறாங்க, பேசி இந்த இதெல்லாம் பண்ணி ஃப்யூச்சருக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேடிங்குள்ளே போகிறாங்க. ட்ரேடிங்குள்ளே போய் இதுவும் என்னென்னா 70 லட்ச ரூபா வந்து அந்த அமௌண்ட்டை வந்து கட்டி கடைசியில் வந்து அதுக்கப்புறம் தான் இவ்வளோ ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது சும்மா ஒரு கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கும்பொழுது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்லும்பொழுது இது இப்படி நடக்காதே அப்படின்னு சொல்லும்பொழுது தான் அவங்க ஏமாறுறது ரியலைஸ் ஆகுது. அப்போ ரியலைஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ எவ்வளோ வந்திருக்கு அந்த 70 லட்ச ரூபாயில் ரெக்கவரி ஆனது ஒரு 15 லட்ச ரூபா தான் ரெக்கவரி ஆகுது. ஆனால் என்னென்னா இட் இஸ் அ ப்ராசஸ். நீங்கள் வந்து அதுக்கு வந்து தொடர்ந்து நம்ம வந்து தயார்படுத்தி நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் அலையணும், இது பண்ணணும், கம்ப்ளைண்ட் பண்ணணும், ஃபாலோ அப் பண்ணணும். இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ இவங்க வந்து தொடர்ந்து ஃபாலோ அப் பண்ணுறாரு. இன்னொருத்தர் இதே மாதிரி ஏமாந்த ஒருத்தர் அவங்க வந்து ஃபாலோ அப்பே பண்ணுறதில்ல, கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணிட்டதுனாலேயே நமக்கு வந்து இதெல்லாம் நடந்துரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே நடக்கக்கூடியதில் சைபர் கிரைம் கேசஸ், இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ் நடக்கக்கூடிய சைபர் கிரைம் கேசஸ் வந்து நிறைய நடக்கிறதுனால நீங்கள் ஃபாலோ அப் பண்ணலன்னா போலீஸுக்காலையும் வந்து ஃபாலோ அப்பே எப்படி பண்ணணும்ன்ட்டு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இது நிறைய வாட்டி சொல்கிறாங்க, போர்ட்லாம் அடித்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு திங், உங்களுக்கு சைபர் கிரைம் ஃபினான்ஷியலாக நீங்கள் என்ன ஆனாலும் எனக்கு கோ டு பிளேஸ் என்ன, என் ஃப்ரெண்டா, என் ரிலேட்டிவா, இல்லை இந்த மாதிரி டிவியில் பேசுகிற எக்ஸ்பர்ட் அப்படின்னா யாருமே கிடையாது. ஈவன் எனக்கும் நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க, என்னால் எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியாது. நம்ம அவேர்னஸ் கொடுக்குறோம், எஜுகேட் தான் பண்ண முடியும், அதை மீறி எதுவுமே பண்ண முடியாது. அப்போ நான் என்ன ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எனக்கு ஒரு க்ரைம் நடந்துருச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்வேஸ் கோ டு பிளேஸ் இஸ் 1930 1930. அப்புறமா cybercrime.government.in cybercrime.government.inல அவங்க இந்த எஜுகேஷன் வீடியோஸ், நீங்கள் அந்த ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிங்கன்னா எஜுகேஷன் வீடியோஸ் பண்ணுறாங்க, உங்களுக்கு நாலேஜ் பேஸ் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஷின்ஸ் வச்சுருக்காங்க. ஆர் இல்லை எனக்கு படிக்க பொறுமை படிக்க தெரியாது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக 1930 கால் பண்ணலாம். இட்ஸ் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் கோயிங் பிளேஸ் அதுதான். நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறது கிடையாது, யார் கிடையாது, 1930. ஆனால் ஒரு கம்ப்ளைண்ட் வருது என்னன்னா 1930 சம்டைம்ஸ் நாட் ரீச்சபிளாக இருக்குது. இல்லை, அது எதுக்குன்னு நான் சொல்லிடுறேன். இது வந்து கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ். ஸோ ஸ்டார்டிங்கில் கவர்மெண்ட்டே வந்துட்டு இவ்வளோ கால்ஸ் வரும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அண்ட் தென் அவேர்னஸும் அவங்க நல்லா பண்ணாங்க. ஸோ கால்ஸ் ரேஷியோ ஒரு டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா, கால்ஸ் அதிகமாக வந்தது, அவங்க அந்த எக்யூப்மெண்ட் செட் பண்ணல. ஸோ அவங்க எவ்ரி 3 months வந்து அந்த கால்ஸ் ரேஷியோவை வச்சு அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ டெம்பரரியாக சம்டைம்ஸ் நீங்கள் கால் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரீச் ஆகாமல் இருக்கலாம். ஸோ எப்போவுமே புரிஞ்சுக்கங்க, ஆடியன்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் யாராக இருந்தாலும் இந்திய அரசு ஆல்ரெடி உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கு. என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் 1930 கால் பண்ணலாம். சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, பயந்து போய் பேனிக்கில் வந்துட்டு கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதையும் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் அது இன்னொரு சீரியஸான ஒரு விஷயம் இருக்குது. நம்ம ஃபினான்ஷியல் கிரைம்ஸை ரிப்போர்ட் பண்ணுறதுலேயே பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னா, பெண்களை டார்கெட் பண்ணி ட்ரால் பண்ணுறது, செக்ஸ்டார்ஷன் பண்ணுறதுல அந்த பெண்கள் வெளியே வர எவ்வளோ சிக்கல் இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது ஒன்று இருக்குது. ஆனால் திரும்பவும் நான் சொல்கிறேன், பேரண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம ஒரு ஏஜ்குள்ளே போயிட்டோம், சைபருக்குள்ளே போயிட்டோம், டிஜிட்டலைஸ் ஆகிட்டோம், ஏஐ உள்ளே வந்துருச்சு. இது யாருமே நம்மளை கேட்டு வரல, உங்களால் அதை தவிர்க்கவே முடியாது. நீங்கள் ஏஐ இல்லைன்னு சொல்ல முடியாது, ஜிபே பண்ண மாட்டேன்ட்டு ஒரு
காட்டில் போய் நீங்கள் வாழ முடியாது, எலக்ட்ரிசிட்டி இல்லாமலாம் வாழ முடியாது. உங்க ஜிபே இருக்கும், டெக்னாலஜி இருக்கும், டிஜிட்டலைஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். எவால்வ் ஆயிட்டு இருக்கு. இன்னும் அது அதிகப்படி போகும். அப்படிங்கிறதுனால இதெல்லாம் விட்டுட்டு நான் போயிடுறேன்லாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் உங்களுக்குள்ள வந்துடுச்சு. இனிமேல இருந்து வந்துட்டு ஒரு இந்த மாதிரி நீங்க ஒரு சைபர் கிரைம்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்க சோஷியல் ஸ்டிக்மாவை பார்க்க தேவையில்லைன்ற. ஏன்னா வெளியே எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல இங்க சைபர் கிரைம் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்லலை, நாங்களும் சைபர் கிரைம்ல எல்லாம் மாட்டியிருக்கோம், எங்களுக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கும். எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் மாட்டவே மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது. இங்க எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால நீங்க வந்து ஐயோ அவ சொல்லாத ஒரு, அதான் நான் திரும்ப அந்த எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். நீங்க 10,000 ரூபாய் ஏமாந்துட்டு சொல்றதுனால முட்டாளாகிறதோ, சொல்லாத ஒரு ஃப்ரெண்டோ ரிலேட்டிவோ புத்திசாலி கிடையாது. எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் நம்ம பாதிக்கப்படுறோம். இதை புரிஞ்சுக்கணும். நம்ம தான் இதை பண்ணிட்டோம். நான் தான் கடன் வாங்கினேன், 7,000 ரூபாய் கடன் வாங்கினேன், அதுக்கு நான் தான் 15,000 ரூபாய் கட்டிட்டேன், ஆனா இன்னும் அசல் தீரலன்னு சொல்றாங்க. அப்ப நான் தானே கடன் வாங்கினேன், அதனால நான் போய் தற்கொலை பண்ணிக்கணும். யூசுவலா எங்க மேலயே நாங்க பழி போட்டு இன்னொன்னு, நான் தான் போய் ஆன்லைன் ரம்மி விளையாடினேன், நான் தான் கடன் வாங்கி 20 லட்சம் ரூபாய் ஏமாந்துட்டேன், அதனால நான் தான் போய் தற்கொலை பண்ணிக்கணும். அப்படி கிடையவே கிடையாது. இது இந்த செல்ஃப் பிளேமிங்கை தான் நம்ம முதல்ல ஐ திங்க் நம்ம உடைச்சாகணும். சோஷியல் ஸ்டிக்மா மாதிரி செல்ஃப் பிளேமிங் கிடையவே கிடையாது. சி தெர் இஸ் சம் ரைட், உங்களுக்குன்னு ஒரு ரைட் இருக்கு. நீங்க கடன் வாங்கினாலும் உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு சட்டம் இருக்கு. சட்டம் இருக்குன்னா கடனை திருப்பி கொடுத்து ஏமாத்துறதுக்கு சட்டம் கிடையாது. நீங்க 7,000 ரூபாய் கடன் வாங்குறீங்கன்னா அதுக்கு இவ்வளோ வட்டி தான் வாங்கலான்னு ஒரு சட்டம் இருக்கு. நீங்க 7,000 ரூபாய் வாங்கிட்டு 16,000 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டீங்க, நீங்க அசலோடு கொடுத்துட்டீங்கன்னு தான் அர்த்தம். அதுக்கு மேல அவங்க டிமாண்ட் பண்ண முடியாது. இது ஒரு பேசிக். அப்புறமா நான் ஸ்னாப்சாட் யூஸ் பண்றது என்னுடைய ரைட், நான் யூஸ் பண்ணுவேன். ஆனா அதுக்காக உங்க போட்டோவையோ என் போட்டோவையோ எடுத்து செக்ஸ்டார்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எந்த ரைட்டுமே கிடையாது. யூசுவலா எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு தான் நாங்க பார்ப்போம். இது வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கான பிளேஸா இல்ல ஹேக்கர்ஸ் வந்து பண்ற விஷயமான்ற ஒரு கன்ஃபியூஷன் எங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கும் சார். அதனாலதான் நாங்க போயிட்டு விழுறோமோன்னு தோணுது. ரெண்டு விஷயம் தான். இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும், இந்த மாதிரியான எஸ்பெஷலி when it comes to nude, இந்த மாதிரியான விஷயங்கள், டீப் ஃபேக்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள், செக்ஸ்டார்ஷன், இந்த மாதிரியான இதெல்லாம் வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்னா, நெவர் எவர் ஒரி அபவுட் யுவர் செல்ஃப், டோன்ட் செல்ஃப் பிளேம் யுவர் செல்ஃப். இதை பற்றி உங்களோட கேரக்டர் அசாசினேஷன் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு மிரட்டலுக்காக உங்களுக்கு அனுப்புகிறாங்க இல்லையா, அந்த அனுப்புகிற இமேஜை வந்து ஜஸ்ட் go to this site, stop NCII அப்படின்னு .orgன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் எந்த இமேஜை வந்து உங்களோட இமேஜை வச்சு செக்ஸ்டார்ஷனுக்கோ டீப் நியூடுக்கோ இந்த மாதிரியான, இல்லை நீங்கள் சில நேரங்களில் ஒரு அமிக்கபிள் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு கன்சென்ட்டோடு நடக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் இதையோ வந்து பண்ண முடியதோ, அதை வந்து யூ ஜஸ்ட் அப்லோட் பண்ணிங்கன்னா அந்த என்டையர் டேட்டாபேஸில், இன்டர்நெட் டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய இதிலேருந்து அந்த முடிஞ்ச அளவுக்கு அந்த ரெப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் அது எங்கெங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குதோ அதெல்லாம் வந்து டெலிட் பண்ண ஒரு எமோஷ்னல் சைடு இருக்கு. இப்போது ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்து அவங்கள ஒரு ஹேக்கர் வந்துட்டு மிரட்டுறான், ஸ்னாப்சாட்லேருந்து ஒரு ஃபோட்டோவை எடுத்துட்டு மிரட்டுறான். மிரட்டுற செகண்டு ஹேக்கர்ஸ்னுடைய எய்ம் என்ன முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, உங்களை பதட்டப்படுறது தான் அவனுடைய இன்கம். இப்போ ஸ்டூடெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அவங்க அப்பா அம்மாவை யார் எமோஷனலாக கண்ட்ரோல் பண்ணுறது? நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்கள் விக்டிமை சுற்றி இருக்கிறவங்களுடைய எமோஷனல் இம்பேலன்ஸ் தான் ஒரு ஹேக்கர்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட். ப்ரைவேட் ஃபோட்டோஸ், அதாவது இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. பக்கத்து தெருவில் இருந்தால் கூட தே ஆர் சோஷியல் மீடியாவில் லைவில் நிறைய நடக்குது வந்து. ஓகேயா, நானும் அவனும் தானே, நானும் இவங்களும் தானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நடக்கக்கூடிய சில பிக்சர்ஸ், சில இதெல்லாம் வந்து அங்கே வந்து இவங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அது ரியாலிட்டி, அது டீப் ஃபேக் கிடையாது, எதுவும் கிடையாது. அதுவும் மிஸ்யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எவ்வளோ பர்சனலாக இருந்தாலுமே அது வந்து 1-on-1 பேசிஸில் அது அவங்களுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் என்னவானா இருக்கலாம். ஆனால் இதை வந்து சோஷியல் மீடியாவில் கொடுக்கக்கூடிய பர்சனல் ஆப்ஸ்ன்னு நம்ம நினைக்கிற எதுவுமே நீங்கள் சொன்ன மாதிரி பர்சனல் ஆப் கிடையாது. ஸோ ரேன்சம் வேர்னு ஒரு பிரச்சனை இருக்கும். உங்களுக்கு ஐடியில் இது நிறைய நடக்கும். ஏன்னா நம்ம நிறைய லேப்டாப்பில் முக்கியமான டேட்டாவை வச்சுக்கிட்டு இருப்போம். நம்ம ப்ராஜெக்ட்ஸ் சிஸ்டத்தை வந்து அவன் வந்து லாக் பண்ணிடுவான். லாக் பண்ணிட்டு ரேன்சம் கேட்பான். ஹேக்கர்ஸ் வந்து ரேன்சம் கேட்பாங்க. ஸோ இது வந்துட்டு நான் நிறைய நேரத்தில் அவன் வந்துட்டு ஸ்டடி பண்ணுவான். நீங்கள் ஒரு இது பாருங்கள், ஒரு வீடியோகிராஃபரை அவரால் வந்துட்டு ஒரிஜினல் சாஃப்ட்வேர் வாங்க முடியாமல் போட்டிருக்காரு. அவர் உள்ள அவ்வளோ கல்யாண வீடியோஸ் எல்லாமே மாட்டிக்கிட்டு இருக்கும். அவன் வந்து ரேன்சம் பண்ணுவான். இப்போ அவர் வந்து அது பண்ணிச்சு தான் தீரணும். ஏன்னா அது அவர் வீடியோஸும் கிடையாது.
இது என்னன்னா ransomware பொறுத்த வரைக்கும் லிங்கை கிளிக் பண்ணி நடக்கிறது ஒரு விஷயம், ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் டெக்னிக். பட் ஃபேக் சாஃப்ட்வேர்ஸ் மால்வேர் மூலிமா நடக்கிறது ரெண்டு பெரிய டெக்னிக், ரெண்டு விஷயம். டிபிக்குள்ள வந்துட்டான் அப்படின்னாலே நம்ம டோட்டல் இதை எடுத்துடுறாங்க. ஸோ நம்ம டெவலப்பர் பர்ஸ்பெக்டிவில் என்னென்னா நம்ம பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ்லையும் கூட ரொம்ப நிறைய சேஃப்டி மெஷர்ஸ் வச்சு தான் நம்ம கொடுக்குறதும் ரிலீஸ் பண்ணுறது. இல்லை நம்மளோட இது முக்கியமாக பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறது சார். அது நிறைய பேருக்கு இப்போ நான் எவ்வளோ தான் பக்காவாக கோட்டை கட்டினாலும் திட்டி வாசல் வழியாக போகிறோம், அது வீக்காக இருந்தனாலும் பிரச்சனை இருக்குது. பாஸ்வேர்ட்ஸை வந்து கண்டிப்பாக நம்ம சேஞ்ச் பண்ணி வைக்கணும். அவன் சொல்கிறான் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் போடு, இது போடு, அது போடு, 10 நாளுக்கு தான் மாற்றுங்கிறான். ஏன்னா நிறைய அல்காரிதம் இருக்குது ஹேக் பண்ணுறதுக்கு வந்து. ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம், ஈஸியான பேரெல்லாம் நம்ம வச்சுக்கிறோம். ஒரே பாஸ்வேர்டை நிறைய அக்கௌண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுறோம். டேட் ஆஃப் பர்த் எடுத்து வச்சுக்கோம் சார் எல்லாரும். அது உங்க ஃபேஸ்புக்ல இருந்து ஈஸியா எடுத்துடலாம். இப்போ என்ன விஷயம்னா, நமக்கு இந்த கேட்ஜெட்ஸை வந்து தவிர்க்க முடியாது, இப்படியெல்லாம் இருக்குது. இந்த அப்ளிகேஷன்ஸையும் தவிர்க்க முடியாது. உங்களோட டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் இல்லைன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் இப்படி ப்ரெசண்ட்டாக இருக்கிறீங்கிறதே இல்லாமல் இது ஆயிருக்கான அளவுக்கு இருக்குது. அது வந்து ஒரு அளவுக்கு ரியாலிட்டியும் கூட. நீங்கள் உங்களோட டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் தான் உங்களோட என்டையர் ப்ரெசன்ஸையும் ஒரு கம்பெனி வந்து அசஸ் பண்ணுறதுலேருந்தோ, உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிட்றதுலேருந்தோ, இதிலேருந்தெல்லாம் நீங்கள் யார் அப்படிங்கிறத வந்து அசஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படியெல்லாம் செயல்பட்டுருக்கீங்கிறது எல்லாத்தையுமே அவங்க அந்த வழியாக தான் எடுக்கிறாங்க. அப்படி எடுத்துகிட்டு தான் நீங்கள் யார் என்னங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வேலை வாய்ப்புலேருந்து எல்லாம் இருக்குங்கிறதுனால நீங்கள் அந்த பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்க வேண்டிய கட்டாயத்துலையும் இருக்குது. அப்போது இந்த இடங்கள்லேருந்து என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே முக்கியமாக பேசக்கூடிய விஷயமா இருக்குது. இது வரும் யங்ஸ்டர்ஸுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே. இப்போ வினோதாரங்கம் சொன்ன மாதிரி இங்கே வந்து கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கும் புரியணும், எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் புரிகிற மாதிரி ஒரு ஏஐ லிட்ரஸி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இண்டிவிஜுவலாக போய் ரீச் பண்ணணும். இண்டிவிஜுவலாக ஒரு குரூப்பாக ஒரு கிராமத்துக்கு போகணும், கிராமத்தில் போய் அதை பற்றி பேசணும் அப்படிங்கக்கூடிய ஒரு மாஸ் கம்யூனிகேஷன்ஸ் வந்து பழைய மெத்தடாலஜியில் வந்து இந்த எய்ட்ஸ் பற்றின விழிப்புணர்வுகள்லாம் செய்யும் பொழுது வெவ்வேறு யுத்திகளை, விளம்பர யுத்திகளை கையாண்ட மாதிரி இப்போ இதுக்கும் ஒரு லிட்ரஸி யுத்திகளை வந்து கையாளணும். கவர்மெண்ட் வந்து அதை பெரும்பாலும் எஜுகேட் பண்ணணும். இன்னொன்று கம்ப்ளைண்ட் பண்ணணும். இங்கே என்ன நடக்குதுன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரதில்லை. கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சுன்னா ஆக்ஷன்ஸ் இருக்கிறது இல்லைன்னு நினைக்கிறோம். அது இன்னொன்று அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸை மட்டும்தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ் இல்லைன்னாலும் கூட நான் ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸையும் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எது வழியாக இப்போ உங்களுக்கு ஒரு கார்டு மேலே இருக்க நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா கூட அதையும் cybercrime.gov.in அப்படிங்கிறதுல போய் நான் ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸில் உங்களுக்கு நீங்கள் பணம் இழக்கலை, ஆனால் இந்த மாதிரியான ஸ்பேம் கால்ஸ் வருது, ஸ்பூஃபிங் கால் வருது, ஃபிஷிங் கால் வருது அப்படிங்கிறத ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அப்படி ரிஜிஸ்டர் பண்ணும்பொழுது தான் கவர்மெண்ட் என்டிட்டிக்கும் கவர்மெண்ட்டுக்கும் இப்படியான விஷயங்கள்லாம் வருது அப்படிங்கிற இன்புட்ஸ் கிடைக்கும். இன்புட்ஸ் கிடைக்காமலே அவங்களால பெருசாக ஒரு சைபர் அட்டாக்கு மூவ் பண்ண முடியாது. பப்ளிக் வைஃபை எல்லாம் யூஸ் பண்றோம்ல, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலும் அது சேஃபா சார்? சேஃப் கிடையாது. பப்ளிக் வைஃபை யூஸே பண்ணக்கூடாது. ஜூசி ஹேக்னுவாங்க. ஜூசி ஹேக். ஏர்போர்ட்ல எங்கெல்லாம் போய் வச்சிட்டோம்னா நம்ம வந்து அதுல இருந்து கரண்ட் எடுத்துட்டு இருப்போம், அவன் நம்ம இன்ஃபர்மேஷன் உறிஞ்சிட்டு இருப்போம். வந்துட்டு இந்த நெட் வந்துட்டு போக கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு அதை சேர்த்து வச்சுக்கலாம். அதுதான், அதனால தான் அவங்க சாஃப்ட் டார்கெட்ஸ் எப்பவுமே ஹேக்கர்ஸ்க்கு. ஏன்னா இவங்க கிட்ட பணம் இருக்காது, ஆனா பணம் தேவையான எல்லா வேலையும் அவங்க பார்ப்பாங்க. அப்படிங்கிறதுனால பப்ளிக் வைஃபை யூஸ் பண்றதா இருந்தா நீங்க வந்து டம்மியான ஒரு போன்ல யூஸ் பண்ணிக்கலாம். அதுல சில பிரைவசி இதெல்லாம் பண்ணலாம். ஆனா முடிஞ்ச அளவுக்கு இப்போ நிறைய அவாய்ட் பண்ணலாம். மை சஜஷன் இஸ் அவாய்ட் பண்ணிறது பெட்டர். நம்மகிட்ட இது இருக்குது, பவர் பேங்க் யூஸ் பண்ணலாம், வச்சு போகலாம். முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றது பெஸ்ட். ஆமா, நீங்க பர்சனலா கேரி ஓவர் பண்ணிக்கலாம், பட் அவாய்ட் பண்ணுங்க. அதுதான் இப்போ எங்களுடைய லைஃப், எங்களுடைய ஸ்டூடெண்ட் இதில் ஒரு விஷயத்த நாங்கள் வந்துட்டு எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் பண்ணால் இவ்வளோ பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம், இந்த சைபர் த்ரெட்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் அப்படின்னா நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க? ஒரு விஷயம் சாதாரண மக்களுக்கு, நான் சாதாரண மக்களுக்கு சொன்னோம்னா ஓரளவு படிச்சு உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் நினைக்கிறேன். இந்த ஃபோன் அப்படிங்கிறது டேக் இட் கிராண்டட்னு இருக்காதீங்க. இந்த ஃபோன் வந்துருச்சு எல்லாமே செக்யூர்டு அப்படி கிடையவே கிடையாது. இட்ஸ் நாட் செக்யூர்ட். அதாவது இதுலேயும் திருட்டுக்கள் நடக்கலாம், நம்ம கேர்லெஸ்ஸாக. ரெண்டாவது, என்ன ஆனாலும் பதட்டப்படாதீங்க. ஒரு ரெமெடினால திருப்பி படித்தவங்களுக்கும் சரி படிக்காதவங்களுக்கும் உங்களுக்கு ஒரு கால் வருது, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகியிருக்குன்னு சொல்கிறாங்க, இல்லை உங்கள் பணம் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, ஒரு நியூட் வீடியோ வருது, பதட்டப்படாதீங்க. ஏன்னா அந்த பதட்டப்படும் போது தான் நம்ம தப்பு பண்ணுறோம். மூணாவது வந்துட்டு
சோஷியல் ஸ்டிக்மாவை உடைச்சிட்டு வாங்க. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில், நான் அதை தான் திரும்ப சொல்கிறேன், சைபர் எக்ஸ்பர்ட்ன்றதுக்கெல்லாம் கிடையாது, எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் நம்ம தகவலை இந்த இதில் வந்து மீறி இருப்போம், ஏமாந்துருப்போம். வெளியே சொல்லாததுனாலே ஒருத்தர் ஏமாறல அப்படிங்கிறது கிடையாது. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஏமாற்றப்பட்டீங்க, இல்லை நீங்கள் வந்து டார்கெட் பண்ணப்படுறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. போல்டாக வெளியே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஐயோ என்னை வந்து லைஃப் லாங் என் ஃபேமிலி வந்து பண்ணோம் அப்படிலாம் கிடையாது. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஹேக்கர் செய்கிற நல்ல விஷயம் எல்லாரையும் டார்கெட் பண்ணுறான் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் அதில் வந்து பயப்படாதீங்க. நாலாவதாக நான் சொல்கிறது வந்துட்டு, லைக் சொன்ன மாதிரி வந்துட்டு கவர்மெண்ட் உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுறதுக்கான உதவி பண்ணுறதுக்கான வேலைகளை செஞ்சுருக்காங்க. லைக் 1930 1930 இந்த எண்ணுக்கு கால் பண்ணலாம். பிஸியாக இருக்கும் ஏன்னா கால் வால்யூம்ஸ்னால, ஆனால் நீங்கள் 2-3 வாட்டி ட்ரை பண்ணலாம். அவங்க தான் உங்களுடைய ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் ஒரு சைபர் விக்டிமைஸ் ஆகினேன், என் ஃபேமிலிக்கு சொல்லணுமா ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லணுமான்னு தயக்கம் இருக்குன்னா பயப்படாதீங்க, தைரியமாக நீங்கள் கவர்மெண்ட் கிட்ட சொல்லலாம். இல்லை எனக்கு கால் கூட பண்ண வேண்டாம்னா நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே cybercrime.government.in கம்ப்ளைண்ட்டும் பண்ணலாம். ஸோ அவங்க கூப்பிடுவாங்க, நீங்கள் போய் விஷயம் சொன்னால் போதும். அந்த 5வது வந்துட்டு, நம்ம விக்டிம் ப்ளேம் பண்ணுறதே தப்பு, நீங்களே செல்ஃப் ப்ளேமை பண்ணிக்காதீங்க. இதெல்லாம் நம்ம தாண்டும் போது தான் இந்த சைபர் கிரைமுக்கு நம்ம முடிவு கட்ட முடியும்.